வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதத்தை எப்படி கொண்டாடுறோன்னு பார்க்க போகிறோம். இது கடைசி செட்டப். நம்ம இதை எண்டில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்க்க போகிறோம். வரலட்சுமியை சரியாக செய்கிறதுக்கு நமக்கு ஒரு குடமும் மேலே ஒரு சொம்பும் தேவைப்படுது. நம்ம கீழே இருக்கிற இந்த குடத்தில் அரிசியை ஃபில் பண்ணிக்க போகிறோம். இது நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். சிலர் வேறு ஐட்டம்ஸ் கூட ஃபில் பண்ணுவாங்க. அரிசி இல்லை பருப்பு இல்லை வேறு தானியங்களையும் போடலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் செட் பண்ணிவிட்டு நம்ம புடவையை கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இந்த புடவை நம்ம சாதாரணமாக எப்போவுமே எப்படி புடவை கட்டுவோமோ அதே மாதிரி தான் கட்ட போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சொம்பை வச்சு செட் பண்ணிக்கணும். நீட்டாக ப்ளீட்ஸ் எடுத்து அதுக்கு மேலே சொம்பை வைக்கணும். அடுத்து இப்போ நம்ம மகாலட்சுமியோட முகத்தை அலங்கரிக்க போகிறோம். இங்கே நம்ம மகாலட்சுமியோட முகம் கம்ப்ளீட்டாக சில்வரில் பண்ணியிருக்கிறது. இது நம்ம வீட்டில் ரொம்ப வருஷமாக வச்சிருக்கிற லக்ஷ்மி. அதனால தான் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. பட் தென் இது ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி. இப்போ நம்ம லக்ஷ்மியை அலங்கரிக்க போகிறோம். இதுதான் பொட்டு. அடுத்து வர்றது கிரீடம், அடுத்து கம்மல். இப்போ நம்ம இந்த எல்லா நகையும் அம்மா மேலே ஒட்ட போகிறோம். இதுக்கு நான் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ண போகிறேன். டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணால் நம்மளோட ஜுவல்லரி எல்லாமே ஸ்ட்ராங்காக நிற்கும், நடுவில் கீழே விடாமல் இருக்கும். அதனால நம்ம டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட டபுள் சைடட் டேப்பை சின்ன சின்ன பீஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுக்கு தேவையான அளவுக்கு சின்ன பீஸாவோ இல்லை கிரீடத்துக்கு கொஞ்சம் பெரிய பீஸாவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்ட போகிறோம். அதே அதில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதை நம்ம சிசர் வச்சு கட்டும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுட்ட பிறகு நம்ம கலசத்தை செய்ய போகிறோம். கலசத்துக்காக என்ன பண்ணணும்னா நம்ம அம்மாவோட முகத்தை எடுத்து தேங்காயில் கட்ட வேண்டியது வரும். இந்த முகத்திலேயே பின்னாடி கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நூலை எடுத்து தேங்காய்க்குள்ளே கரெக்டாக கட்டணும். அப்போ தான் அது விழாமல் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அம்மாவோட முகத்தை தேங்காய் மேலே கட்டின பிறகு நம்மளோட சொம்பு மேலே வைக்கணும். அதாவது நம்ம கலசத்துக்கு மேலே வைக்கணும். நம்ம கலசத்துக்கு மேலே வச்ச பிறகு நம்ம அதுக்கு மேலே இன்னும் அலங்கரிக்கணும். அதுக்கு நம்ம பூக்களை யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிற வேறு நகைகளையும் யூஸ் பண்ணலாம். கடைசியாக நம்ம ஒரு பெரிய குங்குமம் போட்டு அம்மாவுக்கு வச்சிடணும். இது முடிஞ்ச உடனே நம்மளோட அலங்கரிப்பு முடிஞ்சது. இப்போ நம்ம விளக்கை ஏற்றி பூஜையை ஆரம்பிக்க வேண்டியது தான். கடைசியாக நம்ம இப்போ என்னெல்லாம் அம்மாவுக்கு படைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பூ அலங்காரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள், தேங்காய், அக்ஷதை, பொரி, பழங்கள், தாம்பூலம். பழங்களில் வாழைப்பழம், கொய்யாப்பழம், தர்பூசணி, பப்பாயா, மாதுளம்பழம், சாத்துக்குடி, பிளம், பச்சை திராட்சை, ஆப்பிள், அவகேடோ, பேரிக்காய், மாம்பழம், எலந்தப்பழம், பூ, டிராகன் ஃப்ரூட். இப்போ படையலில் பாயசம், வடை, ரைஸ், வளையல், குத்து விளக்கு. கடைசியாக நம்ம அலங்கரித்த நம்ம வரமகாலட்சுமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.